அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கிர்ச்சாஃப் விதிகள், கிர்ச்சாஃப்ஸ் லா. மிகவும் சிக்கலான மின்சுற்றுகளில் மின்னோட்டம், மின்னழுத்த வேறுபாடுகளை கணக்கிட கிர்ச்சாஃப் விதிகள் பயன்படுகின்றன. நிறைய சந்திகளும் மூடிய மின்சுற்றுகளும் உள்ளடக்கியது சிக்கலான மின்சுற்றாகும். கிர்ச்சாஃப் முதல் விதி சந்திகளை பற்றியும், இரண்டாவது விதி மூடிய மின்சுற்றுகளை பற்றியும் கூறுகின்றன. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கிர்ச்சாஃபுடைய முதல் விதி. எந்த ஒரு சந்திப்பிலும் கூடும் மின்னோட்டங்களின் எண்ணியல் கூட்டுத்தொகை சுழியாகும். இதுக்கான ஈக்குவேஷன் I1 + I3 + I5 = I2 + I4. இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய I2வும் I4ம் நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது மைனஸாக மாறும். அதாவது I1 + I3 + I5 - I2 - I4 = 0. இப்போ இது ஒரு டயக்ராம் மூலிமா எப்படி நாம் எழுதணும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். கிர்ச்சாஃபின் முதல் விதி, எந்த ஒரு சந்திப்பிலும் கூடும் மின்னோட்டங்களின் எண்ணியல் கூட்டுத்தொகை சுழியாகும். I1 + I3 + I5 = I2 + I4. இப்போ இந்த I2வும் I4ம் ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு எடுத்து எழுதும்போது மைனஸ் ஆகும். I1 + I3 + I5 - I2 - I4 = 0. இதுதான் கிர்ச்சாஃபுடைய முதல் விதி. இது நம்ம ஒரு டயக்ராம் மூலிமா எப்படி பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா, O என்ற புள்ளியில் 5 மின்னோட்ட திசைகளானது செயல்படுது. அப்போ ஃபஸ்ட்டு மின்னோட்டம், அதாவது I1 என்ற ஒரு மின்னோட்டம் O என்ற ஒரு மையப்புள்ளியை நோக்கி செல்லுது. அப்போ இது செல்லக்கூடிய திசை பார்த்திங்கன்னா நேர் திசை. I1 அப்படின்பது O என்ற மையப்புள்ளியை நோக்கி செல்றதுனால இது நேர் திசை குறிக்குது. அதேமாதிரி I2 என்ற ஒரு மின்னோட்ட திசையானது நமக்கு O என்ற மையப்புள்ளியிலிருந்து விலகிச் செல்லுது. அப்போ இது பார்த்திங்கன்னா எதிர் திசையை குறிக்குது. அதேமாதிரி I3 என்ற ஒரு மின்னோட்டம் O என்ற மையப்புள்ளியை நோக்கி வருது. அப்போ I3 என்பது ஒரு நேர் திசையை குறிக்குது. I4 என்ற ஒரு மின்னோட்டம் O என்ற மையப்புள்ளியிலிருந்து விலகி போகிறதுனால இது எதிர் திசையை குறிக்குது. அதே மாதிரி O என்ற மையப்புள்ளியிலிருந்து I5 என்ற ஒரு மின்னோட்ட திசையானது உள்நோக்கி வர்றதுனால இது ஒரு நேர் திசையை குறிக்குது. therefore இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா, I1 + I3 + I5 = I2 + I4. அதாவது நேர் திசையை குறிக்கிறது லெஃப்ட் சைட்லேயும், எதிர் திசையை குறிக்கிறது ரைட் சைட்லையும் நம்ம எடுத்து ஈக்குவல் பண்ணி எழுதும்போது, இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த I2வும் I4ம் லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு எழுதணும்னா மைனஸ் என்ற மதிப்பு பெறும். அதாவது I1 + I3 + I5 - I2 - I4 = 0 என்ற ஒரு சமன்பாடு கிடைக்கும். இதுதான் கிர்ச்சாஃபுடைய முதல் விதி. எந்த ஒரு சந்திப்பிலும் கூடும் மின்னோட்டங்களின் எண்ணியல் கூட்டுத்தொகை சுழியாகும். First law of Kirchhoff law: the algebraic sum of currents meeting at any junction is 0. I1 + I3 + I5 = I2 + I4. I1 + I3 + I5 - I2 - I4 = 0. அடுத்து கிர்ச்சாஃபுடைய இரண்டாம் விதி. ஒரு மூடிய மின்சுற்றின் ஒவ்வொரு பாகத்திலும் உள்ள மின்னோட்டம், மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலன்களின் எண்ணியல் கூட்டுத்தொகை அச்சுற்றில் உள்ள மொத்த மின்னியக்கு விசைக்கு சமம். இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா, I1 R1 + I2 R2 - I3 R3 + I4 R4 = E1 - E2. இப்போ இதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்க.
இது எப்படி நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். கிர்ச்சாஃபுடைய இரண்டாம் விதிக்கான ஒரு மூடிய மின்சுற்று அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா 2 மின்கலன்களை மின்னியக்குவிசையானது செயல்படும். ஒன்று வந்து E1, இன்னொன்று வந்து E2. அப்போ இங்கே ABCD என்பது ஒரு மூடிய மின்சுற்று அமைப்பை இங்கே பெற்றிருக்குது. அப்போ E1 என்ற ஒரு மின்கலத்தின் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் வந்து பார்த்திங்கன்னா I1. அதேமாதிரி இதுக்கான மின்தடையின் மதிப்பு வந்து R1. அதேமாதிரி E2 என்ற மின்கலத்தின் வழியில் செல்லக்கூடிய மின்னோட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா I3. இதுக்கான மின்தடையின் மதிப்பு வந்து R3. இப்போ இந்த 2 மின்னியக்குவிசைகளில் செல்லக்கூடிய மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் மதிப்பு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி Bயிலிருந்து Cக்கு செல்லக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து I2 எனவும் இதுக்கான மின்தடை வந்து நம்ம R2ன்னு எடுத்துக்கிறோங்க. அதேமாதிரி Dயிலிருந்து மீண்டும் Aக்கு ஒரு மின்சுற்று அமைப்பு நம்ம மூடிய மின்சுற்றாக கருதப்படும்போது இதுக்கான மின்தடையின் மதிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா R4. மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து I4. இந்த மாதிரி ABCDA என்ற ஒரு மூடிய மின்சுற்று அமைப்பை நம்ம எடுத்து இணைச்சிக்கிறோங்க. கிர்ச்சாஃபுடைய இரண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ABCDA என்ற ஒரு மூடிய சுற்றமைப்பில் மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் பெருக்கல் பலன்களின் எண்ணியல் கூட்டுத்தொகையானது 2 மின்னியக்குவிசை, அதாவது E1 மற்றும் E2 என்ற 2 மின்னியக்குவிசைகளின் கூடுதலுக்கு சமம். இதுதான் கிர்ச்சாஃபுடைய இரண்டாம் விதி. கிர்ச்சாஃப் செகண்ட் லா. In any closed network of conductors, the algebraic sum of the product of current and resistance of each branch is equal to the algebraic sum of EMF in the circuit. இதுக்கான ஈக்குவேஷன் I1 R1 plus I2 R2 minus I3 R3 plus I4 R4 equal E1 minus E2. இதுதான் கிர்ச்சாஃபுடைய செகண்ட் லா. அடுத்து கிர்ச்சாஃப் விதியை பயன்படுத்தி ஒரு வீட்சன் சமணச்சுற்று எவ்வாறு சமநிலைப்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க. இதுதான் வீட்சன் சமணச்சுற்றுன்னு சொல்கிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா ABCDA என்பது ஒரு மூடிய மின்சுற்று. இப்போ ஏலிருந்து B வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் வந்து I1. இதுக்கான மின்தடை வந்து P. அதேமாதிரி Bயிலிருந்து C வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் I2. இதுக்கான மின்தடை மதிப்பு வந்து Q. Cயிலிருந்து D வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் வந்து I4. S என்பது மின்தடை. அதேமாதிரி ஏலிருந்து D வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் I3. இதுக்கான மின்தடையின் மதிப்பு வந்து R. இப்போ B மற்றும் Dக்கு இடையில் G என்ற ஒரு கால்வனோமீட்டர் ஆனது பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ கால்வனோமீட்டர் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா I×G. இப்போ A மற்றும் Cக்கு இடையில் நம்ம பேட்ரி மற்றும் கீ ஆகியவை வந்து இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ பேட்டரியிலிருந்து வழியே A வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் தான் அங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா I. அதாவது இந்த மின்சுற்றின் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் என்பது I என சொல்லப்படுகிறது. வீட்சன் சுற்றில் P, Q, R மற்றும் S என்ற 4 மின்தடைகள் படத்தில் உள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளது. மின்தடை G உள்ள கால்வனோமீட்டர் B மற்றும் D முனைகளுக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு மின்கலன் மற்றும் சாவி ஆகியவை A மற்றும் C முனைகளுக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது. இச்சுற்றில் நிகழும் மின்னோட்டங்களை I1, I2, I3 மற்றும் I4 என எடுத்துக்கொள்ள வேண்டும். கால்வனோமீட்டர் வழியே நிகழும் மின்னோட்டம் IG என கொள்க. கிர்ச்சாஃப் முதல் விதியை பயன்படுத்தி எழுதும்போது B என்ற சந்தியில் I1 ஈக்குவல் I2 ப்ளஸ் IG. சந்தி Dயில் IG ப்ளஸ் I3 ஈக்குவல் 4. அதாவது B என்ற ஒரு புள்ளியில் செயல்படக்கூடிய கிர்ச்சாஃபுடைய முதல் விதியை பயன்படுத்தி எழுதும் பொழுது B என்ற புள்ளியில் மின்னோட்டத்தின் மதிப்பு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே வரதுனால
I1 என்பது ஒரு நேர் திசையை குறிக்குது. அதேமாதிரி B என்ற புள்ளியிலிருந்து இரண்டு மின்னோட்டங்கள் வந்து விலகிச் செல்லுது. அதாவது I2வும் IG-யும் விலகிச் செல்றதுனால இது வந்து எதிர் திசை குறிக்கிறதுனால இதுக்கான கிர்ச்சாஃப் விதிக்கான முதல் விதியை பயன்படுத்தி எழுதும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா I1 சமம் I2 ப்ளஸ் IGன்னு எழுதலாம். அதாவது இந்த மாதிரி எழுதலாம். I1 சமம் I2 ப்ளஸ் IG. இதேமாதிரி புள்ளி Dயில் கிர்ச்சாஃபுடைய முதல் விதியை பயன்படுத்தி நம்ம எழுதும்போது IG ப்ளஸ் I3 சமம் I4ன்னு எழுதலாம். அதாவது புள்ளி Dயில் ஏற்படக்கூடிய மின்னோட்டத்தில் திசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா I3 வந்து உள்ள வரதுனால I3 வந்து நேர் திசை குறிக்குது. அதாவது I3 ப்ளஸ்ஸு IG. ஏன்னா IGயும் பார்த்திங்கன்னா D என்ற புள்ளியை நோக்கி செயல்படுறதுனால IGயும் என்பது ஒரு நேர்குறி திசை குறிக்குது. அதாவது I3 ப்ளஸ் IG சமம் I4. I4 என்பது D என்ற புள்ளியை விட்டு விலகி செல்றதுனால I4 வந்து எதிர் திசை குறிக்குது. அப்போ இதுக்கான சமன்பாட்டை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா IG ப்ளஸ்ஸு I3 சமம் I4. அதாவது கிர்ச்சாஃபுடைய முதல் விதியை பயன்படுத்தி நம்ம எழுதும்போது B என்ற சந்தியில் I1 சமம் I2 ப்ளஸ் IG எனவும் D என்ற சந்தியில் I3 ப்ளஸ் IG சமம் I4 எனவும் எடுத்து எழுதலாம். கிர்ச்சாஃபின் இரண்டாவது விதியை பயன்படுத்தி எழுதும்போது அதாவது ஒரு மூடி மின்சுற்றில் ABDAயில் PI1 ப்ளஸ் GIG மைனஸ் R I3 ஈக்குவல் 0. இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்றத பற்றி இந்த டயக்ராம் மூலமாக நம்ம பார்க்கலாம். முதல் மூடிய மின்சுற்றை நம்ம ABDA என்ன எழுதுறோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து B வழியே ஒரு கிளாக் வைஸில் செல்லக்கூடிய மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் மதிப்பு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அதாவது I1 இன்ட்டு P. அதுமாதிரி Bயிலிருந்து Dக்கு வரும்போது இதன் வழியில் செல்லக்கூடிய மின்னோட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா IG இன்ட்டு G. அதேமாதிரி Dயிலிருந்து Aக்கு வரும்போது இந்த I3 என்ற ஒரு மின்னோட்டம் எதிர் திசையை குறிக்கிறதுனால இது வந்து நமக்கு மைனஸ் என்ற மதிப்பு பெறும். அதாவது I3 இன்ட்டு Rன்னு எழுதலாம். அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் ABDA என்ற ஒரு மூடிய மின்சுற்றில் கிர்ச்சாஃபின் இரண்டாவது விதியை பயன்படுத்தி நம்ம எழுதும்போது P இன்ட்டு I1 ப்ளஸ் G இன்ட்டு IG மைனஸ் R இன்ட்டு I3 ஈக்குவல் 0. அதாவது ஒரு மூடிய மின்சுற்றில் முதல் மூடிய மின்சுற்றில். அதேமாதிரி இரண்டாவது ஒரு மூடிய மின்சுற்றில் PCDBயில் இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா Q இன்ட்டு I2 மைனஸ் S இன்ட்டு I4 மைனஸ் G இன்ட்டு IG ஈக்குவல் 0ன்னு எழுதலாம். இப்போ இது டயக்ராம்லேருந்து நம்ம எப்படி எழுதலான்றதை பற்றி பார்க்க போகிறோங்க. BCDBயில் கிர்ச்சாஃபின் இரண்டாவது விதியை பயன்படுத்தி எழுதும்போது Bயிலிருந்து C வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா I2 இன்ட்டு Q. இது வந்து ப்ளஸ் மதிப்பு பெறும். அதாவது நேர்குறியை வந்து பெறும். அதேமாதிரி Cயிலிருந்து D வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர் திசையை குறிக்கிறதுனால இதுக்கான மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா I4 இன்ட்டு S. அதாவது மைனஸ் I4 இன்ட்டு S எழுதலாம். இப்போ Dயிலிருந்து B வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறது. அதாவது எதிர்குறியை வந்து பெறுறதுனால அப்போ இதன் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் மதிப்பு என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா மைனஸ் IG இன்ட்டு Gயாக இருக்கும். இதுதான் கிர்ச்சாஃபுடைய இரண்டாவது பயன்படுத்தி இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுத முறை. இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. QI2 மைனஸ் SI4 மைனஸ் G இன்ட்டு IG ஈக்குவல் 0. அதாவது இரண்டாவது மூடிய மின்சுற்று BCDBயில் இதுக்கான சமன்பாடு வந்து இதுதான். இப்போது கால்வனோமீட்டரில் சுழி விலகல் அடையுமாறு PQR மற்றும் Sஇன் மதிப்புகளை மாற்றி அமைக்கவும். அதாவது IG ஈக்குவல் 0 என மாற்றி அமைக்கவும். IG ஈக்குவல் டு 0 என்பதை மேற்கண்ட சமன்பாடுகளில் பிரதியிட Whitson bridge for resistors P, Q, R and S are connected to form a bridge circuit as in figure. A galvanometer of resistance G is connected between points B and D.
Then connected the battery as in circuit. I1, I2, I3, I4 be the current through resistors and Ig the current through galvanometer. Apply Kirchhoff first law at the point of junction B. Then equation came from I1 equal I2 plus Ig at junction at the point B. D Ig plus I3 equal I4. Apply for Kirchhoff's second law in closed network ABDA. Then equation came from P I1 plus G Ig minus R I3 equal 0. Then next closed circuit BCDB Q I2 minus S I4 minus G Ig equal 0. When bridge is balanced, Ig equal 0. Put Ig equal 0 in above equation. I1 equal I2 and I3 equal I4. Then P I1 minus R I3 equal 0. Then P I1 equal R I3 equation 5. Next Q I2 minus S I4 equal 0. இந்த மைனஸ் என்ற மதிப்பை நம்ம ரைட் சைடு எடுத்து எழுதணும்னா ப்ளஸ்ஸாக மாறும். therefore Q I2 equal S I4. The equation for 6. Divide by equation 5 by equation 6. The equation for P I1 by Q I2 equal R I3 by S I4. இப்போ இங்கே I1க்கான மதிப்பு வந்து I2 எனவும் I3க்கான மதிப்பு வந்து I4 எனவும் சப்ஸ்டிட் பண்ணி எழுதணும்னா P I2 by Q I2 equal R I4 by S I4. இப்போ இந்த இடத்துல I2 கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி I4 கேன்சல் பண்ணோம்னா the equation P by Q equal R by S. The condition for balancing Wheatstone bridge P by Q equal R by S. இந்த யூனிட்டில் கேட்கக்கூடிய முக்கியமான மாதிரி கணக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 0.2 மில்லிமீட்டர் ஆரமுடைய ஒரு மெல்லிய கம்பியின் மின்தடை 7 ஓம் ஆகும். அதன் நீளம் 2 மீட்டர் என்றால் அதன் மின்தடை எண்ணை கணக்கிடுக. இங்கிலீஷில் when is the specific resistance of the material of a wire of length 2 meter and radius 0.2 millimeter having a resistance of 7 ohm. அது 2 மீட்டர் நீளமுடைய 0.2 மில்லிமீட்டர் ஆரமுடைய ஒரு கம்பியின் மின்தடை மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 7 ஓம். அப்போ இந்த கம்பிக்கான மின்தடை எண்ணை நீ கண்டுபிடிக்கணும். அப்போ மின்தடை எண்ணிற்கான சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோ சமம் பை ஆர் ஸ்கொயர் ஆர் பை எல். இதுதான் கம்பியின் மின்தடை எண்ணைக்கான சமன்பாடு. இப்போ இதில் என்னென்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, கம்பியினோட ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரத்துக்கான மதிப்பு வந்து 0.2 மில்லிமீட்டர், மின்தடையின் மதிப்பு வந்து 7 ஓம், கம்பியோட நீளம் வந்து 2 மீட்டர், அதாவது எல் வந்து 2 மீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பு நீங்கள் எழுதிக்கிறீங்க.
அது ஆரோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 0.2 மில்லிமீட்டர். அதை வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது 0.2 × 10⁻³ எழுதலாம். கேபிட்டல் ஆரோட மதிப்பு வந்து 7 ஓம், ஸ்மால் எல்லோட மதிப்பு வந்து 2 மீட்டர். இப்போ இந்த 3 மதிப்பு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி எழுதும்போது மின்தடைக்கான மதிப்பில் சப்ஸ்டிட் பண்ணி எழுதோம்னா ரோ இன்ட்டு ஆரோட மதிப்பு நமக்கு தெரியும் 7, பையோட மதிப்பு வந்து 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயருன்றப்ப நம்ம 0.2 × 10⁻³ தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இங்கே எல்லோட மதிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா 2. அப்போ இந்த மொத்த மதிப்பு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா அது ரோ சமம் 0.4396 × 10⁻6 ஓம் மீட்டர் என்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர், அதாவது மின்தடை எண்ணுக்கான மதிப்பு. ரோ சமம் 0.4396 × 10⁻6 ஓம் மீட்டர். அடுத்து இந்த யூனிட்டில் கேட்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓம் விதியை கூறுக, மின் தடையன் வரையறு, ஒரு தனிமத்தின் மின் வேதியன் வரையறு, ஒரு மின்தேக்கியின் மின்தேக்குத்திறன் வரையறு. முக்கியமான 2 மார்க் கொஷின் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஓம்ஸ் லா, define resistivity of a material, write formula for it, define electrochemical equivalent of an element given its unit, define capacitance. இதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்தடை விதிகளை கூறுக, கிர்ச்சாஃபின் விதிகளை கூறுக, வெப்ப விளைவு பற்றிய விதியை கூறுக, மின்னார் பகுப்பு பற்றிய ஃபாரடே விதிகளை கூறுக. இங்கிலீஷில் state the law of resistance, state Kirchhoff's law, state Joule's law of heating, state Faraday's law of electrolysis. முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், கிர்ச்சாஃப் விதியை பயன்படுத்தி வீட்சன் சுற்றமைப்பின் சமநிலைப்படுத்துவதற்கான நிபந்தனையை பெறுக. ஜூல் கலோரிமனை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் வெப்ப எண் காணும் சோதனையை விவரி. தாமிரத்தின் மின் வேதியியல் எண் காணும் சோதனையை விவரி. இங்கிலீஷில் derive the condition for balancing Wheatson bridge, describe the experiment to determine specific heat of liquid using Joule's calorimeter, describe an experiment to determine EC of copper by copper voltmeter. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.